Hi viewers, welcome to Krammer English Krammer தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு TNPSC Group 1, 2, 3, 4, TET, TRB பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம நம்மளுடைய சேனலில் ஜாயின் பட்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? இதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று சில்வர், 2வது கோல்டு, 3வது பிளாட்டினம். சில்வரில் நீங்கள் இந்த பிளானில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, சில்வரில் உங்களுடைய பேரை சேனலில் ஷவுட் அவுட் பண்ணுவோம். அடுத்தது நீங்கள் நம்ம ரிலீஸ் பண்ணுற வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 2வது கோல்டு. இந்த கோல்டில் உங்களுக்காக மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு தேவை எதுவோ அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். 3வது இந்த பிளாட்டினம் ஸ்டேஜில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்காக டெலகிராம் குரூப்பை நம்ம ஃபார்ம் பண்ணி அதில் கிளாஸ் நடக்கிறதோ, உங்களுடைய டவுட் கிளாரிஃபிகேஷன் இதெல்லாம் நடக்கும். நிறைய பேர் உங்களுடைய குழந்தைங்களுக்கு அல்லது உங்களுக்கே கிராமரோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறதுக்கு கிளாஸ் எடுப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? அதற்காக தான் இந்த ஏற்பாடை நம்ம பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேரலாம். ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், Perseverance is failing 19 times and succeeding the 20th. Julie Andrews. Perseverance அப்படின்னா விடாமுயற்சி. விடாமுயற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா, நம்ம 19 தடவை ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டாலும் திரும்பி 20வது தடவை நம்ம அதை தொடர்ந்து செய்து வெற்றி அடைவோம் இல்லையா? ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்து ஃபெயில் ஆகிறோம். 19 தடவை நம்ம ஃபெயில் ஆகிறோம், ஆனாலும் 20வது தடவை நம்ம முயற்சி செய்து அதில் நம்ம வெற்றி அடைவோம். இந்த முயற்சிக்கு பேர் தான் பர்சீவரன்ஸ் அப்படின்னு பேர். ஒரு விஷயத்தை 2-3 தடவை நம்ம ஆரம்பித்து அது ஃபெயில் ஆகிட்டாலே நம்ம அப்படியே விட்டுருவோம். ஆனால் அந்த மாதிரி விடாமல் தொடர்ந்து ஒவ்வொரு தடவையும் ஃபெயிலாக முயற்சி பண்ணி 19 தடவை ஃபெயில் ஆன பிறகும் 20வது தடவை முயற்சி பண்ணி வெற்றி அடைவதற்கு பேர் தான் பர்சீவரன்ஸ். நம்மளுக்கும் நம்மளுடைய கோலை ரீச் பண்ணணும் அப்படின்ற இந்த முயற்சியில் பர்சீவரன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் வெற்றி பெற முடியும். பர்சீவரன்ஸ் அதாவது விடாமுயற்சியை வளர்த்துக்கோங்க, உங்களுடைய கோலை நீங்கள் ரீச் பண்ணுங்கள். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? பர்சீவரன்ஸ் இஸ் ஃபெயிலிங் 19 times and succeeding the 20th. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் ஜஸ்ட் அண்ட் எட். இந்த ஜஸ்ட்டையும் எட் அப்படின்ற இந்த வார்த்தைகளை நம்ம எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய தப்பெல்லாம் பண்ணிடுவோம் இல்லையா? இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜஸ்ட், எட் இந்த 2 வார்த்தையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் நல்லா கற்றுக்க முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட். Just is used with the present perfect tense. இந்த ஜஸ்ட்டை நம்ம இந்த present perfect tense கூட யூஸ் பண்ணுவோம், சேர்த்து பயன்படுத்துவோம். It means a short time before. இந்த just அப்படின்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், அதை தான் நம்ம இந்த just கூட சேர்த்து நம்ம பயன்படுத்துவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசினேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொல்லும்பொழுது இந்த ஜஸ்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். Just is most often used to express that something has recently happened. அதே தான், அதாவது ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்தை, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம இந்த ஜஸ்ட்டை யூஸ் பண்ணி பேசலாம். It indicates that an action has recently occurred and influences the present moment of speaking. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கும், அதோடைய விளைவு இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கும் பொழுது நம்ம அதை பற்றி நினச்சி பேசுவோம். நம்ம அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இப்போவும் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த ஜஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். Just comes between the auxiliary verb have, has and the past participle. இந்த just ஒரு சென்டென்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, have அல்லது has இருக்கும். அடுத்தது அது கூட பக்கத்தில் ஜஸ்ட்டை யூஸ் பண்ணி அப்புறம் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஜஸ்ட் have பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும், அல்லது has பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும்.
பாருங்க, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ ஹவ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். நான் வந்து என்னுடைய ஹோம்ஒர்க்கை இப்போ தான் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஆக்ஷன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிடுச்சு. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் பாருங்க. ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்னாலே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த டென்ஸ் கூட நம்ம பாருங்கள், ஹேவ் இருக்குது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் ஃபார்ம் இருக்குது, அதுக்கு நடுவில் நம்ம ஜஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஐ ஹவ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், மேரி ஹேஸ் ஜஸ்ட் கால்டு, கேன் யூ கால் ஹர் பேக் ப்ளீஸ் அப்படின்றாங்க. அதாவது மேரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணா, நீ தயவு செய்து திருப்பி அவளுக்கு கால் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை பற்றி நம்ம பேசும்போது இந்த ஜஸ்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஹாவ் யூ ஜஸ்ட் டேக்கன் மை அம்ப்ரெல்லா, நீ என்னுடைய அம்ப்ரெல்லாவை எடுத்துகிட்டு போனியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதில் இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த ஜஸ்ட் அப்படின்ற வார்த்தையை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை பற்றி நம்ம பேசும்பொழுது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம இந்த ஜஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எட். Yet is used with present perfect tense. It means at any time up now. Yet அப்படின்றதையும் நம்ம வந்து present perfect tense கூட தான் யூஸ் பண்ணுவோம். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போது வரை எந்த நேரத்திலும் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். பாருங்க, yet is an adverb or conjunction. இந்த எட்டு வந்து நம்ம ஒரு அட்வர்பாக யூஸ் பண்ணலாம், அடுத்தது வந்து ஒரு கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணலாம். அட்வர்ப் அப்படின்னா வேர்பை பற்றி நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அதை தான் அட்வர்ப்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது கன்ஜங்ஷன் அப்படின்னா இணைப்பு சொல். ரெண்டு வாக்கியங்களை ஒன்றாக சேர்ப்பதற்காக நடுவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை தான் இணைப்பு சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இணைப்பு சொல்லாகவும் இந்த எட் வந்து பயன்படுகிறது. பாருங்க, we use yet as an adverb to refer to a time which starts in the past and continues up to the present. இந்த எட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அட்வர்பா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஏற்கனவே நம்ம எட்டுனா மீனிங் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? எட்டுனாக்கா இந்த நிமிஷம் வரை எப்போதாவது நடக்கிற செயல் இல்லையா? அதை தான் நம்ம வந்து எட்டில் சொல்லுவோம்னு பார்த்தோம். இது அட்வர்பாக பயன்படுது அப்படின்னாக்கா, அது பாஸ்டில் ஆரம்பித்து இந்த ப்ரெசண்ட் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் எப்போதாவது நடைபெற்று இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, ராஜா ஹேஸ் நாட் ஃபினிஷ்ட் ஹிஸ் லஞ்ச் எட். ராஜா இன்னும் தன் மதிய உணவை முடிக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம சொல்வதற்கு இந்த எட்டை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தது பாருங்க, கொஸ்டின்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, அதாவது அஃபர்மேட்டிவ் கொஸ்டின், நேர்மறையான கேள்வி. இந்த நேர்மறையான கேள்வியில் இந்த எட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னாக்கா, ஹேஸ் த பாஸ்போர்ட் அரைவ்ட் எட் அப்படின்னு நம்ம கேட்குறோம் கேள்வி இல்லையா? நேர்மறையான கேள்வி. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, ஐ எக்ஸ்பெக்ட் சம்திங் டு ஹேப்பன், இது வந்து நடக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன், பாஸ்போர்ட் வந்து சேரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அப்போ பாஸ்போர்ட் இன்னும் வரவில்லையா அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த எட்டை வந்து கேள்வி கேட்பதற்காக பயன்படுத்தலாம். We use yet mostly in negative statements and questions in the present perfect tense. இந்த எட்டை வந்து நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லையும் நெகட்டிவ் கேள்வியிலையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாக்கா ஹேஸ் வரணும், ஹேஸும் இந்த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பும் வரணும். அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கூட இந்த எட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து எட் இஸ் யூஸ்வலி கம்ஸ் இன் எண்ட் பொசிஷன். எப்போவுமே நம்ம எட்டை யூஸ் பண்ணுறோம்னாக்கா அந்த சென்டென்ஸில் இந்த நெகட்டிவ்ல கேள்விலையும் ஸ்டேட்மெண்ட்லேயும் கடைசியாக தான் வரும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த கேள்வியிலே பார்த்துருப்பீங்க, எட் வந்து கடைசியாக வந்திருக்குது இல்லையா? அடுத்தது, we use yet to emphasize that we expect something to happen soon. இப்போ நம்ம பார்த்த கேள்வியில் தான் பாஸ்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், சீக்கிரமாக அது வந்து சேர்ந்துரும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அதுக்கு அழுத்தம் கொடுத்து பேசுவதற்கு, அது இன்னும் வரலையா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம சீக்கிரமாக நடைபெற்று விடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவதற்காக நம்ம வந்து இந்த எட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். When we use yet in negative statement, it shows that an event is expected to happen in the future. இப்போ எட்டை வந்து நம்ம நெகட்டிவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் அது வந்து நடக்க போகுது, அது நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்வதற்காக தான் நம்ம வந்து இந்த எட்டை யூஸ் பண்ணுறோம். எட் இன் நெகட்டிவ். எதிர்மறை வாக்கியத்தில் நம்ம எட்டை எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஜெரி ஹேசன்ட் அரைவ்ட் எட். அதாவது ஜெரி வருவான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அவன் இன்னும் வரலை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஜெரி ஹேசன்ட் அரைவ்ட் எட் அப்படின்னா ஜெரி இன்னும் வந்து சேரவில்லை அப்படின்றோம்.
ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் அரைவல். நான் வந்து அவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அவன் வரல அப்படின்றத நான் அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறேன். ஹி ஹாசன்ட் அரைவ்ட் yet அப்படின்னு சொன்னாக்கா ஜெரி இன்னும் வந்து சேரவில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, நெகட்டிவ் கொஸ்டின். அதே தான், ஹேவன்ட் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க் yet அப்படின்னு கேட்குறேன். ஹேவன்ட் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க் yet அப்படின்னா நீ இன்னும் உன்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிக்கவில்லையா அப்படின்னு கேட்குறேன். இப்போ நான் வந்து என்னுடைய ஹோம்ஒர்க்கை அவன் முடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துருக்குறேன். அவன் முடிக்காதனால நான் கேட்குறேன், நீ உன்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிக்கல அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி கேட்கணும். ஐ ஸ்ட்ராங்லி எக்ஸ்பெக்ட் தட் யூ ஷுட் ஹவ் டன் யுவர் ஹோம்ஒர்க். நீ வந்து உன்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு இருக்கணும்னு நான் வந்து ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போ நான் இந்த கேள்வி கேட்குறேன், ஹேவன்ட் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க் yet அப்படின்னு கேட்குறேன். அடுத்தது பாருங்க, இந்த yet. He is strong yet he does not participate in any sport. அவன் வந்து ரொம்ப வலிமையானவன், ஆனாலும் அவன் வந்து எந்த ஸ்போர்ட்லையும் கலந்துக்கவில்லை. இதில் வந்து நம்ம yet-ஐ ஒரு கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணுறோம். 2 வாக்கியங்களை ஒன்றாக இணைப்பதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த 2 வாக்கியத்தில் ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறான். ஸ்ட்ராங்காக இருந்தானாக்கா அவன் ஸ்போர்ட்ஸ்லலாம் பங்கு பெறணும். ஆனால் அவன் வந்து ஸ்போர்ட்ஸில் பங்கு பெறவில்லை. கான்ட்ராஸ்டான 2 ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அதனால் நம்ம வந்து இந்த yet-ஐ வந்து பயன்படுத்துகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த ஜஸ்ட் அப்படின்ற வார்த்தையையும் yet அப்படின்றதையும் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கற்றுட்ருப்பீங்க இல்லையா? ஒரு சின்ன டெஸ்ட். ஹாவ் யூ ஆல்ரெடி ஃபினிஷ்ட் யுவர் டெஸ்ட் அப்படின்னு கேட்குறோம். நோ ஐ ஹேவன்ட் ஃபினிஷ்ட் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன வரும்? ஜஸ்ட் வருமா yet வருமா? மை ஹவுஸ் ஸ்மெல்ஸ் ரியலி நைஸ் பிகாஸ் ஐவ் டேஷ் ஃபினிஷ்ட் பேக்கிங் அ கேக். என்னுடைய வீட்டில் ரொம்ப வாசனையாக இருக்குது வீடு, ஏன்னா இப்போ தான் நான் வந்து கேக்கை பேக் பண்ணி முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே ஐ ஹாவ்க்கு பக்கத்தில் yet வருமா ஜஸ்ட் வருமா? யோசிங்க, ஆன்சரை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. Thank you viewers.